அல்லேலூயா. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. சரி, கிருபைனால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பு, இந்த பரலோக பாக்கியம் எல்லாமே தேவன் நமக்கு இலவசமாய் அவருடைய ஈவனால் கொடுத்தது. அதுதான் தேவன் நமக்கு செய்த பெரிய அனுகிரகம். அது நம்மளுடைய தகுதினால் உண்டானதல்ல. அதுக்காக டெய்லி ஏசப்பாக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அது பெரிய பாக்கியம். நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான், பாக்கியவதி. ஓகே, அந்த கிருபையினுடைய சாராம்சம் என்ன? அந்த கிருபையினுடைய வேலை என்ன? நீங்க பாருங்க, நாம் நிர்மலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையை. அழகா சொல்லியிருக்க புலம்பல்ல, நாம் நிர்மலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையை. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. இன்னைக்கு நம்ம அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு தேவனுக்கு உயிரை கொடுத்து இன்னைக்கு வைத்திருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல எத்தனை பொருளும் இல்லை, ஆனா இன்னைக்கு நமக்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை ஏமாற்றம், எத்தனை நஷ்டங்கள், அத்தனை மத்தியிலையும் கடவுள் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ராஜா மாதிரி ஜெய கம்பீரத்தோட நம்மளை வச்சிருக்காருன்னா அதுக்கு தெய்வம் நமக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவு, சொல்ல முடியாத கிருபை. அந்த கிருபை ஏன் நீங்க விடுறீங்க? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அந்த கிருபை பெருகும்போது உன ஃபோர்ஸ், ஒரு கிருபைங்கிறது ஒரு பவர், கிருபைங்கிறது ஒரு எப்படி சொல்லலாம், எக்ஸ்ட்ரீமான ஒரு வல்லமை. அந்த கிருபை உனக்கு வர 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 உனக்கு சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். சில சோர்ந்து போறீங்க, முக்கால் கிணறு தாண்டிட்டு திரும்பி பார்க்குறீங்க, திரும்பாத, முன்னாடி பெரிய உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, திரும்பி பார்க்காத. கலப்பையில் கை வச்சுட்டு பின்னால் திரும்பி பார்த்தா அவ்வளோதான், நீ உழுதுதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், செலவழிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இறங்கு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அந்த கிருபை கூட இருக்கு. அது கீழே வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இதுவரைக்கும் செய்ய பலன் கொடுத்தார், இதுவரைக்கும் ஓட திராணி கொடுத்தார், இதுவரைக்கும் கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தார். இப்போ ஏன் பின்வாங்கி நிற்கிறீங்க? சிலர் ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு இடத்துல அது இல்லை இது இல்லை? யாருக்குங்க எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. வாயில நல்ல வார்த்தைகளை பேசுங்க. முடியாது முடியாது முடியாது, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லாதீங்க. ஒரு நல்ல ஏசப்பா வாயில வந்த வார்த்தை கிருபை உள்ள வார்த்தை, கிருபை உள்ள வார்த்தை. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கணும் மரித்தாலும் பிழைப்பான். இன்னைக்கு எத்தனை பேர் மரண தருவாயிலிருந்து உயிரோட எழுப்பி வந்து உட்கார்ந்து இன்னைக்கு ஏசப்பாக்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இது காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசம் எதுக்கு எப்படி வந்து தெரியுமா? கிருபையினால. தேவைகள் 1000 இருக்கட்டுங்க, எவ்வளவு தேவைகள் இருக்கட்டும், அந்த கிருபையினால் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த கரணத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுத்து ஒளி பீடத்தில் இருக்கிற பொக்கிஷ சாலையை உனக்கு திறப்பார். அந்த கரணத்தில் பொக்கிஷத்தையும் நினைச்சு வரான், திறப்பாராம். ஒளி பீடத்தில் உள்ள புதையல்களை கொடுப்பாராம். எதனால? கிருபையினால கட்டுகள் உடைக்கப்படும், கிருபையினால் தடைகள் மாறும். கிருபை தான் நம்முடைய ஓட்டமோ சாட்டமோ அல்ல, அவருடைய இறக்கத்தினால. அந்த இறக்கம் என்ன? காருண்யம். அந்த காருண்யம், இந்த கிருபை வரும்போது அவனை என்ன செய்யுமா? பெரிய மனுஷனாய் மாற்றுமா. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பெரியவனா மாறணும், வாழணும், பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது, எந்திரிச்சு நிற்கணும், இல்லை 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 இல்லைலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடிச்சு அப்படியே முன்னேறி வா வா வா. உனக்கு முன்னாடி ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு. எல்லா தடைகளும் அடிச்சு உடைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கு. தடைகளை நிற்கிற ஒரு கர்த்தர் நமக்கு முன் செல்கிறார். கொடால வழியில செவ்வையாக்குகிறார், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிக்கிட்டே இருக்காரு. நமக்கு ஒரு அழகான ஒரு புதிய பாதையை கர்த்தர் உண்டாக்கிட்டே இருக்காரு. பயப்படாதீங்க. பயம் ஆசீர்வாதத்தை இழந்துரும், பயம் நம்முடைய சுகத்தை சாப்பிட்றோம், பயம் கவலை ஆவிக்கிற மனுஷனுக்கு ஒரு பெரிய எதிரி. கைக்கு நேரிட்டது செய்யுங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய கிருபை இருக்கு, நாம் நிர்மலம் ஆக மாட்டோம். அவருடைய இறக்கம் இருக்கு, நாம் ஆசீர்வாதமாயிருப்போம். ஜீவனோட கர்த்தர் நம்மளை வைப்பார். இன்னும் நிறைய ஊழியம் இருக்கு, இன்னும் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, இன்னும் நிறைய பிசினஸ் இருக்கு, இன்னும் வாழ்க்கையில் இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் இருக்கு. சாதிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.